ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரரான மூவி தான் கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க, இந்த படத்தோட ஒன்லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டில் வந்து ஒரு படம் வரும். அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுன்னு உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணி பேசுனீங்கன்னா 7 நாளில் உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 7 நாளில் அவங்க செத்து போயிடுவாங்க. அது வந்து எப்படி தான் தடுத்து இந்த படத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்றத இந்த படம். சரி வாங்க, தொலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை தான் காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு கை ரொம்ப நடுங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு கேட்குறா, என்னாச்சு உங்க கைக்கு அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னு தெரியல, நான் ஒரு டேப் ரெக்கார்டு படம் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் செத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு கால் வந்துச்சு. அதான் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது இன்னையோட நாள் முடிய போகுது அப்படின்னு சொல்றதுனால தான் எனக்கு ரொம்ப கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து ஒரு சேக் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட மூக்குல இருந்து பிளட் வருது. அப்படியே எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளார போறான் வேகமா. தூங்கிட்டு இருந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு கேட்கறா, என்னாச்சு அப்படின்ட்டு. அவ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பையன் வந்து இந்த மாதிரி டேப் ரெக்கார்டை பார்த்தானாமா, இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொன்னதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்படியே அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. பிளட் வந்து ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு போயிட்டு அந்த பொண்ணு கதவு தட்டுறா. உனக்கு என்னாச்சு, நீ எப்போ பார்த்த, அந்த படத்தை காப்பி பண்ணியா இல்லையா, காப்பி பண்ணாதான் இப்படின்னு கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்ல உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காருங்க, சீட் பெல்ட்டை போட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றாங்க, இன்னைக்குள்ள கண்டிப்பாக இறந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையே கிடையாது, பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா ஸ்க்ரீன்லையுமே பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுது. ஒரு ஸ்க்ரீன் விடாம எல்லா ஸ்க்ரீன்லையுமே அப்படியே ஓடிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நிலநடுக்க வர மாதிரி இருக்கு. அப்படியே எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்து அப்படியே பிளட் மாதிரி ஃபுல்லா வருது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பயந்துட்டு ஓடுறான், எனக்கு எப்படியாவது உயிர் பழைக்கணும் அப்படின்ட்டு. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே விழுவுது. கீழே வந்து அந்த பையன் திரும்ப ரிவர்ஸ்லேயே வரான். ரிவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் திறந்து டோர்ல இருந்து பூச்சி மாதிரி வருது. அந்த அங்க இருக்க எல்லாத்து மேலேயும் முக்கியது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே கட் பண்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்மளை கூப்பிட்டு போறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் வைப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு இடம் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்த்துறாங்க. அப்படியே பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து கேப்ரியல். இவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வாழ்றாங்க. இந்த பொருள் 2 பேரோட கண்ணிலுமே படுறதுனால அந்த பொருள் எடுத்துட்டு போகலாமான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்க, அந்த பொண்ணு சரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அதை எடுத்துட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்றாரு. பழைய பொருள்லாம் எடுத்து பார்ப்பாங்களே அந்த மாதிரி ஆள் தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அது திருப்பில் வச்சு குத்திட்டு போய் அவர் கையில் வந்து குத்திடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டும் வெளில வந்துடுது. அந்த டேப் ரெக்கார்டு எடுத்து முன்னாடி திருப்பி பார்க்குறாரு. வாட்ச்மீன் போட்டிருக்கு அதுல. சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாரு, நீ இந்த இதை பார்க்குறியா அப்படின்ட்டு. எனக்கு டைம்ல எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் போட்டு அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டேப் ரெக்கார்டு தான் இது. அதை தெரியாம அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தலை சீவுற மாதிரி பேயெல்லாம் வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அவர் உன்னிப்பா அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கடல் அப்படி கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அது பார்த்து முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸருக்கு அந்த கால் வருது. அந்த காலை எடுத்து அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணோம் நீங்க என்ன 7 நாள் இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் மட்டும் தான் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு போல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளில வருது. அது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பக்கத்தில் போயிட்டு உட்காருது. அதை நசுக்கலான்ட்டு பக்கத்தில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை வச்சு நசுக்கிறப்ப கண்ணாடி வெளியில் போயிருது. இது என்னடா மாயமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒன்றுமே புரியல. ஏற்கனவே ஒரு கால் வேறு வந்துச்சு இல்லையா, அதே நினச்சி வச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்க போகிறாங்க. ஹீரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட். நம்மளோட ஹீரோயினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட்டோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வெளிநாடு போகிறான் அப்படின்றதுக்காக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்ட்டுக்கு தேவையான பொருள் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து கூப்பிடாரு, டைம் ஆச்சு ஓட அப்படின்ட்டு. இருப்ப கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு லவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாபகத்தும் அந்த டி-ஷர்ட்டை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் அவங்க அப்பா கேட்கறாரு, ஏன்டா ட்ரெஸ் கழட்டி கொடுத்த அப்படின்ட்டு. அவ தான் டாடி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு காமிக்கிறாங்க. நைட்டு 2 பேரும் வந்து வீடியோ கால்ல வராங்க. இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினி கேட்க, பரவாயில்ல ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க போல. ஹே டார்லிங், இன்னைக்கு உன்னோட பார்ட்டி, நீ அப்புறமா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அப்படியே கட் பண்றாங்க. ஹீரோயினிக்கு வந்து ரொம்பவே வருத்தமா போகுது. என்னடா பேசலாம்னு பார்த்தா பேச கூட முடியல அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படியே பொழுது அவங்களுக்கு அப்படியே தான் போகுது. அடுத்த நாள் வந்து மெசேஜ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நைட்டு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டைம் கூட இருக்க மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு முழிச்சு பார்த்தா ஒரு காலும் வருது ஹோல்ட் கிட்ட இருந்து. என்னடா நேரத்துக்கு ஃபோன் பண்றான் அப்படின்னு போயிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பார்க்கறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஃபேஸ் வருது. ஹோல்ட் எங்க அப்படின்ற மாதிரி டைரக்டர் மாதிரி பேசுறாங்க. பார்க்கவே மூஞ்சி பயங்கரமா இருக்கு. அவன் எங்க இருந்தாலும் அவன் சீக்கிரமா சொல்லின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்து உடனே ஹீரோ ஃபோன் அடிச்சு பார்க்கறாங்க. அவன் வந்து ஃபோனை எடுக்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்ற அர்ஜென்ட்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு டக்குன்னு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கார்ல அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்புறாங்க. ஹோல்ட் வந்து ரிட்டர்ன் கால் பண்றான். அந்த கால் எடுக்காம கூட அவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வழியா அந்த காலேஜ் போய் ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணிட்டு அவன் எந்த ரூம்ல இருக்கான்ற முத கொண்டு அந்த இடத்த போய் தேடுறாங்க. தேடி கரெக்டா அவன் ரூம்ல போய் கதவு தட்டுறாங்க. கதவு வந்து பார்த்தீங்கன்னா திறக்கல. அப்புறம் அவங்களே லாக் அன்லாக்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஏதாவது ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் போன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கிட்ட இருந்து வர மாதிரி வந்திருக்கு. அதை படிக்காமலும் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கீ மாதிரி ஒன்று இருக்கு. சரி இதுக்கு ஏதாவது
யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அந்த கீ எடுத்து அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கே டைம் டேபிள் மாதிரி மேலே போட்டிருக்கான். இன்னைக்கு என்ன பீரியட் அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக அந்த லேபுக்கு போகிறாங்க. அங்கேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் தான் காமிக்கிறாங்க. அவரோட பேரை முன்னாடியே சொல்லியிருப்போம், கேப்ரியல்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பாடம் எடுப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பையன் நோட் பண்ணுறான். நோட் பண்ணுற பார்த்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணாதரா, இதெல்லாம் தேவையில்ல, பேசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ள வரதா அவர் டக்குன்னு பார்த்துறாரு. கொஞ்ச நேரம் மெதுவாக இருக்காரு. அவர் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு லைட்டை போட்டு காமிக்கிறாரு. ஏன் அந்த ரூமுக்குள்ள வந்து கேட்காம அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. பசங்க நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அரட்டை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஸ்டேர்ஸ்ல இறங்கி கீழே வளர்ந்துட்டு இருக்கா. எதுக்கு இங்கே வந்திருக்க, யாரை தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் ஹோல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு வந்து நேற்று ஒரு பொண்ணு கால் பண்ணி இது ஆபத்தில் இருக்க மாதிரி சொன்னா, அதனால தான் வந்தேன். எனக்கு ஹோல்ட்னா யாருன்னு தெரியாதுங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் யார் பேரையும் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அந்த பொண்ணு பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு போறா, அவர் எங்க போறாரு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு லிஃப்ட்ல மேலே ஏறாரு. அவர் கரெக்டாக எந்த லிஃப்ட்ல ஏறாரு அப்படின்னு பார்க்கறா. அப்பதான் தெரியுது 7ஆம் நம்பர்ல ஏறான்ட்டு. அவரு இன்னொரு லிஃப்ட் மூலியமா உள்ள போயிட்டு அந்த 7ஆம் நம்பர் அழுத்தி பார்க்கறா. அந்த 7ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகவே இல்லை. என்னடா இதை பம்பா போச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ போடுற மாதிரி இருக்கு. அவ கொண்டு அந்த கீயை வந்து அதில் செட் பண்ணிட்டு அந்த நம்பர் அழுத்துறா. அவ வந்து ஒர்க் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஏறா. அப்படியே அந்த 7வது ஃப்ளோருக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, யார் இருந்த வழியாக வராங்க அப்படின்றத. இது என்னடா அதிசயமா இருக்கு அப்படின்ட்டு கீழே பார்த்தா ஒரு புக் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரோட பேர் வந்து கேப்ரியல்னு போட்டிருக்கு. புக்கை திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி நவுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு ப்ரொஃபஸர் தான் தேடிட்டு இருக்கா. ப்ரொஃபஸர் வந்து கண்ணிலே படல. அது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி லேப் தானே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட்டோட ஃபேஸும் ஒரு மாதிரியா இருக்கு. இது என்னடா அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்கிட்ட வந்து இந்த பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ண ஒன்று இருப்பா. சரி அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டு கேட்டுட்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ பின்னாடியே போயிட்டு ஒட்டு கேட்கறா. அந்த பொண்ணு இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்களும் இறந்துருவேன், என்னை எப்படியோ காப்பாத்துங்க, உங்களால தான் அந்த இதுக்குள்ள மாட்டிட்ட மாதிரி சொல்லிட்டு அழுதிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம செத்துறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ப்ரொஃபஸருக்கும் என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம் தான் இருக்கு. அந்த பொண்ணு கீழே இறங்கி வேகமா போய்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூலியும் டக்குன்னு கிளம்புறா. எங்க ஹோல்ட் நீ தானே நேற்று வீடியோ கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நீ வா நான் எங்க இருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அவளை கூட்டிட்டு போறா. நம்மளோட ஜூலியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீடு வந்து ரொம்ப அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. இந்த ஸ்கை என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா வீட்டை போட்டு சாவியை பாக்கெட்ல எடுத்துட்டு போயிடுறா. போனோன்னு பார்த்தீங்கன்னா வேகமா அந்த லேப்டாப்பை தான் ஆன் பண்றா. டைம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் தான் இருக்கு. அவ பதட்டத்தில் என்ன பண்றேன்னு தெரியல. நம்மளோட ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அப்படி சுத்தி பார்க்கறா. ரொம்பவே வினோதமா இருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா, எனக்கு இந்த மாதிரி இருந்தா தான் இந்த வீடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஹோல்ட்டோட போட்டோ இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் தான் ஹோல்ட், நீ எங்க இருக்க, நீ இப்ப ஸ்கை கூட தான் இருக்கியா, ஒரு வீடியோ காம்பாது பார்க்காதன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கை வந்து என்ன வீடியோ காப்பி பண்ணி வைக்கிறா. இந்த வீடியோ நீ எனக்காக பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறா. அப்படியே பார்த்தீங்கன்னா மூக்குல இருந்து பிளட் வருது. அப்படியே அந்த பொண்ணை கீழே தள்ளிவிட்டு நம்ம ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அப்படியே கதவை சத்திடுறா. இந்த ஸ்கையும் பார்த்தீங்கன்னா கதவை தர எனக்காக இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதவை திறக்க முடியல. இந்த லேப்டாப் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி லேப்டாப் தூக்கி போட்டு உடச்சிடறா. டைம் பார்த்தீங்கன்னா 7:10 நிமிஷம் தான் இருக்கு. லேப்டாப்பை கீழே தூக்கி போட்டு உடச்சிடறா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா டிவி மூலியமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கிரீன் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வேறலாம் கழட்டி விடுறா. கழட்டினா தானே வரமாட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கிணத்துல இருந்து ஒரு பொண்ணு அப்படியே எந்திரிச்சு வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டிவியும் கீழே இழுத்து போட்டு உடச்சிடறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஜூலிக்கு சவுண்ட் கேட்குது, என்ன வினோதமாக சவுண்ட் கேட்குற மாதிரிட்டு. கீழே விழுந்தும் பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி வழியே ஒரு கை வெளியில வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உருவமே வெளியில வந்து அப்படியே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜூலி அப்படியே அமைதியாக கீழே உட்காந்துறா. ஃபுட் ஸ்டெப் மட்டும் ஜூலி கேட்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணோட கதை வந்து முடிஞ்சிருது. இந்த ஜூலிக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியாம அந்த ஜன்னல் ஓட்ட வழியா பார்க்கறா. டக்குன்னு வந்து மூஞ்சி முன்னாடி அந்த பேய் வந்து நிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. கதவு திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கையை தான் காமிக்கிறா. வேகமா ஓடி போயிட்டு அந்த ரூமை திறந்து வெளில பேரலான்ட்டு பார்க்கறா. ஆனா பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டுருக்கு. அவ தான் பூட்டி சாவியை கையில் எடுத்துட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரி. அவரும் பார்த்தீங்கன்னா சரி பாக்கெட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல போயிட்டு கையை வச்சு எடுக்கலாம்னு போறப்ப தான் டக்குன்னு மூஞ்சியை பார்க்கறப்ப பயமுறுத்துற மாதிரி வந்துருது. அப்புறம் டக்குன்னு சாவி எடுத்துட்டு போயிட்டு வேகமா போயிட்டு கதவு திறந்து ஓடிலான்னு கதவு திறக்கிற பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்புறம் என்னாச்சு, நீ எங்க வந்த, நீ அந்த வீடியோ பார்க்கலதானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் அந்த வீடியோ பார்க்கல, அவர் ரொம்பவே என்ன பயமுறுத்திட்டா அப்படின்ற மாதிரி. இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அனுப்பிச்சுட்ருப்பார் போல வீடியோ பார்க்கணும்னு. அதை வந்து கேட்க இந்த இடத்துல இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவனே சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரியலுக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு எப்போ இந்த மாதிரி விடுதலை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நான் தேடிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் ஆள் சீக்கிரமா கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ட் ஸ்கையோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சுடலாம். பார்க்கவே மூஞ்சி கொடூரமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தேகம், அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு வீடியோ கால் வரா, அந்த பொண்ணோட ரூம்ல உன்னோட ஃபோட்டோ இருக்கு அப்படின்ட்டு ஹீரோட ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு சமாளிச்சு பார்க்கறான். நாங்களாம் ரிசர்ச் டீம், நாங்க ஒரு குழுவா இருக்கோம், அதனால இதான் அவங்க வீட்டில் ஃபோட்டோ இருந்திருக்கோம், இந்த விதம் நாங்கள் வீடியோ பார்த்துட்டோம், அந்த வீடியோ பார்த்தா உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே சமாதானப்படுத்துறான் ஹீரோயினியை. டைம் பார்த்தீங்கன்னா 5:34 காமிக்கிறாங்க. ஹீரோட முதுகுல பார்த்தீங்கன்னா ஒரு கை விரல வச்சு பட்டிருக்க மாதிரி நெருப்புல சுட்ட மாதிரி இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்டு டக்குன்னு அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த மூவியை காப்பி பண்றா. சரி நம்ம ஹோல்ட்டுக்கு எதனா ஆச்சுன்னா போச்சு அப்படின்ற மாதிரி மூவியை காப்பி பண்ணிட்டு மூவியை பார்க்க ஆரம்பிச்சிடறா. மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அந்த படம் ரத்தம் அந்த மாதிரி இதுதான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இறந்து கிடக்கிற மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. ஜூலியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறா.
ஃபுல்லாக பார்த்து முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கால் வருது. கால் பேசிக்கிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிய ஆரம்பிச்சிருது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு மாதிரி விழுந்துருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் சத்தத்தில் என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணோன்னா உனக்கு மாத்தால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மாத்தால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை கிடையாது, ஜூலிக்கு தான் தேவை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினி காரில் போயிட்டு இருக்காங்க ப்ரொஃபஸரை பார்க்கலான்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வண்டியில் வந்து விழுந்த மாதிரி ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுது. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காரை விட்டு கீழே இறங்கி ஓடுறா. என்னாச்சு இந்த பறவை அப்படின்ற மாதிரி ஹோல்ட் முன்னாடியே போயிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவை ரோட்ல தான் அடிபட்டு கிடக்குது. சரி அந்த பறவை போய் எடுத்து காப்பாற்றலாம் அப்படின்ட்டு கீழே இறங்குறப்ப டக்குன்னு லாரி வருது. ஹோல்ட் டக்குன்னு பிடிச்சி இழுத்தான் சட்டையை பிடிச்சி. இல்லாட்டினா ஹீரோயினோட உயிர் அங்கேயே போயிருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றான் நான் உண்மையாலுமே இந்த இடத்துல பறவையை பார்த்தேன், அதனால தான் கீழே போனேன் அப்படின்ற மாதிரி. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்கிட்ட கூட்டு போறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறப்ப கையில் நெருப்பு சுட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஃபோன் அடிச்சு அந்த ப்ரொஃபஸர் யோசிச்சு பார்க்குறாரு என்ன முத நாளே அப்படின்ட்டு. அப்புறம் கையை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அறுபதுனா ப்ரொஃபஸர் பேசிக்கிட்டே இருக்கப்ப சரி இந்த மூவியை நீ காப்பி பண்ணி வச்சுனா நான் வேற யாராவது வந்து அவங்கள பார்க்க சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணு கேட்கறா இதான் ஒரே வழியா எல்லாரும் இப்படிதான் பார்த்து ஒவ்வொரு தடவை செத்துக்கிட்டே இருக்கணுமா, ஒருத்தர் கூட பொழைக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணும் போயிட்டு அந்த மூவி வந்து காப்பி பண்றா. மூவியை காப்பி பண்றத பார்த்தீங்கன்னா அவ பாட்டு எப்பவும் போல நார்மலா ஓப்பன் கொடுத்து காப்பி பண்ணிடுறா. காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் போய் பார்க்கறாரு. அந்த மூவி பார்த்தீங்கன்னா காப்பி ஆகல, அது வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஷோ பண்ணுது. என்னமோ ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே சாக்கு. அவரும் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு. அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா படமாவே எப்படின்னா போட்டோ வந்து அந்த மூவியை ரெடி பண்ண முடியாது. அது மாதிரி 100 போட்டோஸ் வந்து ஒரு மூவி ரெடி பண்ற மாதிரி ஒரு போட்டோவாவே இருக்கு. அந்த மூவி வந்து காப்பி பண்ண முடியாது, ஸ்டோரேஜ் அதிகமா இருக்குன்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்லிடுறாரு. அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப சாக்கு. அங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்த அந்த குறி வந்து அதுல இருக்குது. இந்த மாதிரி நான் குறியை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினே சொல்றாரு ப்ரொஃபஸர்கிட்ட. ப்ரொஃபஸர் வந்துட்டு இந்த வீடியோ நீ ரிவர்ஸ்ல பாரு, ரிவர்ஸ்ல பார்த்தா தான் அதுக்கு நம்ம எதனா கேதர் பண்ண முடியும் இதுல இருந்து அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு பார்க்கறேன்ட்டு போறா. ஹீரோ வந்துட்டு நானும் பார்க்கறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்த பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இருந்துகிட்டு நான் மட்டும் பார்க்கறேன், இப்பதான் அவன் உயிரை காப்பாத்தினேன், நான் மட்டும் பார்க்கறேன் என்னாலும் சரின்ட்டு அவன் கையை ஹீரோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு வீடியோ ப்ளே பண்ணுங்க அப்படின்னு ப்ரொஃபஸர்ட்ட சொல்றான். ப்ரொஃபஸர் வந்துட்டு வீடியோ ஆன் பண்றாரு. ஆன் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை கூட்டம் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல போற மாதிரி ஒரு குருவி அப்படியே ஒரு சர்ஜில இருந்து ஏதோ மேலனோ பறக்கிற மாதிரி அப்படியே ஹீரோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வாடுற மாதிரி போகுது. கண்ணுல இருந்து தண்ணிலாம் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம் சுத்துற மாதிரி, பாம்பு வந்து அதோட வாழையை கடிச்சிக்கிற மாதிரி. அப்புறம் ஹீரோயினில வந்து அதை பார்க்கவே முடியல, ரொம்பவே பாவமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரொஃபஸர் வந்து என்னென்ன அதை பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கறா. நாங்க ஒரு படத்தை பார்த்தேன், அந்த படத்துல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்க ஒரு போட்டோவை காமிக்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. உனக்கு தான் கால் வந்துருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸருக்கு வந்திருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை இறந்துட்டாலே அந்த ஸ்கைக்கு விசாரணை பண்றதுக்கோசரம் ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சீக்கிரமா போறாரு. நீங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போங்க, நான் அந்த இடத்துக்கு சீக்கிரமா வரேன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் உள்ள ஒரு புத்தகத்தை வந்து கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த புக்கில் எழுதி வச்சிருக்கேன், அதில் உள்ள மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே நீங்களும் கொஞ்சம் கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஹீரோ ஹீரோயினியும் அங்கே போகிற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை பற்றி படிச்சுட்டே போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஊர்லேயே பெரிய ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த பொண்ணு எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கேணில் தள்ளி விட்டு கொலை பண்ணுறதாகவும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 7 நாள் அந்த தண்ணிக்குள்ளே இருந்ததாகவும் இந்த கதையில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்பவே சாக்கு. என்னடா அது 7 நாள் தண்ணிக்குள்ள ஒரு பொண்ணு உசுரோட இருக்குமா அப்படின்ற மாதிரி. அவங்க அப்படியே பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வராங்க. ஊருக்கு உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பார்த்த ஸ்டோரியில் வந்த மாதிரி இருக்குது. அப்படியே நினச்சிட்டு பார்த்துட்டு ஹீரோட சொல்கிறா. ஹீரோ திரும்பி பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு மறைஞ்சிடறா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ரெண்ட் எடுக்கலாம், 2 எடுத்து ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்குள்ள வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளை கூப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. இன்சார்ஜ் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப எங்களுக்கு ஒரு 2 நாள் ரூம் வேணும் அடைக்கி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு உடனே வீட்டோட ஓனர்கிட்ட கேட்குறா அந்த பொண்ணு யார் அப்படின்றது. நடுவில் இருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரத்தில் இருக்க பொண்ணை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டா, இன்ன வரைக்கும் யாரும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஒரு சர்ச்சை தேடி தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாங்க அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சாவே இல்லை, முதியோர்கள்லாம் அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இடமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் பார்த்த மாதிரி அவளுக்கு ஒரு கனவு மாதிரி இப்படி வருது. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க 2 பேரும் வெளில கிளம்புறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் இருக்காரு. நம்ம ஹோல்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்குறான் அந்த மாதிரி நாங்கள் ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கோம், உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அந்த பெரியவர் சொல்கிறது அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை கூட்டமாக பறந்த வீடியோவில் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரியே காமிக்குது. அப்படியே வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு காமிக்கிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஸர் தான் காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் வேகமாக செல்படுறாரு, சீக்கிரமாக நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்க நோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ்லாம் கழட்டிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை வருது இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் வேகமாக போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்க கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் அந்த மாதிரி தானே கையில் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. இது உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு ஹோல்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணல. அப்படி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டு சீக்கிரமாக அந்த இடத்துலேருந்து அவரும் கிளம்புறாரு, நம்மளும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா மலையிலையும் கொலையை பிடிச்சிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கணுன்ட்டு சீக்கிரம்
சீக்கிரமாக அவளோட கிளம்புறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பேரை தேடிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீசஸ் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் தான். அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வினோதமான சவுண்டு மாதிரி கேட்குது. சரி காதை வச்சு பார்ப்போமேன்ட்டு காதை வச்சு பார்க்குறாங்க. காதை வச்சு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூரா வருது. அப்படியே கத்தி அலற அடிச்சோன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குற பார்த்திங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடைச்சிட்டு உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்குற பார்த்திங்கன்னா அங்கே இருந்த கல்லறையவே காணோம், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க முன்னாடியே வந்து அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவளை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கா. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேர் எழுதிருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோயினோட பேரை எழுதியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஜூலின்னு எழுதியிருக்கு. அது வந்து ஹீரோயினி பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்குறவே பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மூடிடுது. அப்புறம் லைட் அடிச்சு அந்த கதவெல்லாம் தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே அந்த கலரை அசைக்க முடியல, ஃபுல்லாக சிம்பிளாக முடியிருக்காங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ வருது அவ முன்னாடி பார்த்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயினை கட்டி பின்னாடி இழுத்துட்டு போகிற மாதிரி வருது. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஹீரோனோட கையிலையும் பார்த்திங்கன்னா செயினை கட்டி பின்னாடி இழுக்குது. இழுத்து ஒரு பொந்துல போய்ட்டு விட்ற பார்த்திங்கன்னா டக்குன்னு அவள் பிடிச்சிட்றா. டக்குன்னு முழிப்பு வந்துடுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு தான், பயப்படாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு நாய் உழைக்குது. டக்குன்னு இவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை தெரியுங்கன்னு எனக்கு தெரியும், மரியாதையை என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் விட்டோன்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் காமிக்கிறாங்க. நான் போலீஸ்ட்டை கூப்பிட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறப்ப வேணாம் அவங்கள நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அனுப்பி வச்சிடறாங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த காட்டையே பார்த்துக்கிறாரு. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேலன்பர்க். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு டீலாம் கொடுத்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை கேட்குறா, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலுமே அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஆமாம் அந்த ஒரு பொண்ணு இறந்துட்டா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஹீரோயின் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்க அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நைட் நம்ம ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல வழியாக போக முடியாது, ஏற்கனவே மரம் வந்து 2 வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்கள் வேறு வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தென்படுறா. வேகமாக ஹீரோயின் இறங்கி ஓடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரம் இடிஞ்சு விழுந்து தான் தென்படுது. அந்த பொண்ணு வந்து மறைஞ்சு போயிட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரு கம்பு கிடக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் தான் வந்திருக்கா போல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்றா. ஹீரோயினியை வேகமாக அவர் ஓடி போய் பார்க்குற பார்த்தீங்கன்னா உன் கையை கூட அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையை கொடுக்குறப்ப அந்த பேரை படிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கரண்ட் கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அப்படியே கரண்ட் சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் இறந்துடுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து டக்குன்னு தூக்கிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரோட உயிர் அங்கேயே போயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கொஞ்ச நேரம் விசாரிச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க போகலாம், அவர் வச்சிருந்தது ஒரே ஒரு பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. ஹீரோயின் வந்து படுத்துருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ இங்கே ரெஸ்ட் எடு, எதையும் நான் நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே போகிறாங்க ஃபுட் வாங்கலான்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் டின்னருக்கு நான் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து வெளில போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அந்த ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை தான் மேக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா திரும்பவும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓனர் அங்கே தான் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த வீடியோவில் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேகமாக அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. அங்கே சரின்ட்டு ஜன்னலில் கல்லை தூக்கி போட்டு உடச்சு அந்த ஜன்னல் வழியாக தான் உள்ளே ஏறி போகிறா. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி சொட்டி இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி இந்த இடத்துக்கு அடியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க டைல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இருக்கா. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அவர் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வழி மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுனர் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறாங்க. கீழே இறங்கினோன்னா ஒரு ஆளுக்கு தேவையான இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சட்டை தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறா. ஒரு கிளாஸ் ஒரு தண்ணி கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த இடம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்பனை பண்ணி பார்க்குறா. அந்த பொண்ணு உண்மையாலுமே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறா. பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இடம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கதவு இருக்குது. கதவை திறந்து உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு திறக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து பயமாத்திடுறா. அப்படியே பார்த்தீங்கன்னா அவளும் அரண்டடிச்சு கீழே விழுந்துடுறா. கீழே வந்து சரி திரும்பவும் எந்திரிச்சு போய் பார்க்குறா என்ன உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டு கையை கட்டியிருக்க மாதிரியும் ஒரு பெட்டு மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் கிறுக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடறா இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சம்மர்னு எழுதியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு ஓனரும் பார்த்தீங்கன்னா ஹீரோட் அங்கே இருக்க எல்லா ஸ்டோரியும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேலன்பர்க் அப்படின்றது தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த கேலன்பர்க் வீட்டுக்கே போகிறா. அவர் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு தெரியாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் டீ கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கா அந்த விஷயத்தை பற்றி. இந்த கேலன்பர்க்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அழுங்காமல் பார்த்தீங்கன்னா டீ கொதிச்சு பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவள் கையை நீட்டி காமிக்கிறா. அந்த மாதிரி என் கையில் ஒரு இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் கையில் துணியை சுருட்டிகிட்டு
இருக்கான். அப்படியே அதே சீனை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபோட்டோவை பின்னாடி வந்து அந்த கேலன்பர்க் இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் அந்த ஹீரோயின் ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறா. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இல்லை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கேலன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தரையில் வச்சு நச்சிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ கிளாஸ் இருக்கும். டக்குன்னு எடுத்து மண்டையில் அடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டம்ளர் எடுத்து தலையில் அடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓடுறாங்க. கேலன்பர்க் வந்துட்டு சொல்கிறான், நீ எங்கே போனாலும் உன்னை நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் வீட்டு அங்கே இருக்க ஜன்னலை திறந்து வெளில போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களோட கையை வந்து கிழிச்சிருது. அப்புறம் அந்த ரத்தக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜன்னலில் அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஓடுறாங்க. இவன் கேலன்பர்க் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணுறான். வெளிச்சமாக இருந்தால் தானே நீ ஓடுவா அப்படின்ற மாதிரி. அப்படியே ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பி பார்க்குறப்ப அங்கே ஒரு கடிகாரம் மாதிரி இருக்குது. அந்த இதில் வந்து வீடியோவில் வந்த மாதிரி. இந்த கேலன்பர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தேடிட்டு இருக்கான் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி. அவள் வந்து அழுகாம போயிட்டு வந்தோன்னா டக்குன்னு ஒரு அடி காலிலே போடுறான். காது நல்லா ஷார்ப்பாக கேட்கும் போல் அந்த ஹீரோயின் அப்படியே அடியை வாங்கிட்டு நம்ம ஏறிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. வேகமாக ஓடியாரான். கீழே வேகம் ஓடியாந்து விழுந்துடுறான். விழுந்துட்டு திரும்ப எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடியாந்துட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கா. கேலன்பர்க்கு மேலே குச்சி எடுத்து இந்த செவத்துக்கும் அடிச்சு நீ எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. இந்த கேலன்பர்க்கும் பார்த்தீங்கன்னா நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேலன்பர்க்கை கீழே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே வந்துடுறான். வீட்டுக்குள்ளே வந்து கதவை தட்டி பார்க்குறான். எதுவுமே கதவை திறக்கல. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி தெரியுது, அந்த வெளிச்சம் வர்ற மாதிரி. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்க்குறவ பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இடம் அவள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். முன்னாடி அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு இடம் தான் இங்கேயும் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சிங்கெல்லாம் நிறையா மொச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு வண்டு மாதிரி. அப்படியே நம்ம ஹீரோட மூக்கில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பிளட் வர ஆரம்பிக்குது. டைம் ஆயிருச்சு போல். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவுத்த மாதிரி பார்க்குறாங்க. இதுக்குள்ளேயே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே வரான். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேலன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரே அடியாக அடிச்சிட்றான் நம்ம ஹீரோவை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தேடிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலும்பு கூடு, பழைய எலும்பு கூடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிட்றா. இவ தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ வந்து அந்த கேலன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எங்கே இருக்காளோ அங்கே தேடி வந்துடுறான். தேடி வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த மொபைலில் வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈலாம் வந்து சுற்றி உட்காருதுங்க. அப்படியே அந்த செல்லு ஃபுல்லாகவே அந்த ஈக்களாகவே மொக்கிதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொண்ணை அப்படியே ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி காமிச்சிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேலன்பர்க் அப்படியே கொன்றுது. அப்படியே மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா செதஞ்சு போன மாதிரி போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டக்குன்னு முழிச்சுக்கிறான். முழிச்சிட்டு வேகமாக ஓடியாந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டு உனக்கு ஓகே தானே, உனக்கு ஒன்றும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிறாங்க, பாரு இந்த பொண்ணு தான் அது, இதுதான் என் கனவுல வந்து தொந்தரவு பண்ணிருந்துச்சு, இதை நம்ம வந்து நிம்மதியாக வந்து ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டுட்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சடங்கை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பகல் பொழுது அப்படியே காமிக்கிறாங்க. காலையில் விடியுது. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா படுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மொபைல் எடுத்து பார்க்குறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கைரேகை வந்து அமுச்சு விட்ருக்காரு. அதையும் எடுத்து பார்க்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில் வந்து பார்த்தீங்கன்னா தோல் பிரியுது. தோலை பிரிக்கிற பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே அப்படியே புண்ணு மாதிரி ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கேலன்பர்க் பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா முடி மாதிரி என்னமோ வருது. அப்படியே ஹீரோயின் இழுத்துக்கிட்டே இருக்கா. இழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாதிரி கீழே வந்து விழுந்துருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஈ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி வந்து சொல்கிறா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி. நம்ம ஹோல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காப்பியாகி அப்படியே எல்லாத்துக்கும் சென்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒரு பேர் வருது, ரீபர்த்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மூவியை ஃபுல்லாக முடிக்கிறாங்க. இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.